அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்கள். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒன்றிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரிய அளவுக்கு வருமான வரி கட்டக்கூடியவர்களுக்கு விலக்கு அளிச்சிருக்காங்க. 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்குது. இதனால் எல்லாருக்கும் பெரிய அளவுக்கு பயன் கிடைக்குமா? மக்களுக்கு இதனால் எந்த லாபம்? இந்த பட்ஜெட்டை பற்றிய உங்களது பொதுவான பார்வை. உங்களுடைய இந்த கேள்வி மிக சரியான நேரத்தில் மக்களுக்கு பல விளக்கங்களை எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் என்பது பாஜக பாசிஸ்ட். அந்த பாஜக அரசாங்கத்தில் நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் யாரால் ஆட்டி வைக்கப்படுவார்? இதெல்லாம் யார் எழுதி கொடுக்கிறது? யாரு? நிர்மலா சீதாராமனுக்கு இதுக்கும் தொடர்பே இல்லை, சம்பந்தமே இல்லைன்றது ஒரு தகவல் உண்டு. இது எல்லாமே கார்பரேட் கம்பெனிகள், அதானி அம்பானி குரூப்ஸ். அவங்க ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அமித்ஷா மோடி எல்லாம் உட்காந்து அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. நிர்மலா சீதாராமன் விட்டு படிக்க சொல்லுவாங்க. இதுதான் பிஜேபி கவர்மெண்ட்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா இந்த அம்மையார் எதை படிச்சாலும் எப்படி படிச்சாலும் நான் தமிழ்நாட்டு, எனக்கு தமிழ் தெரியும், தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடுன்ற பேர் கூட இந்த பட்ஜெட்ல வரலையே, என்ன போய் அசிங்கமா பேசுவாங்களேன்னு கூட கேட்டிருக்கலாம் அவங்க கிட்ட. இந்த அம்மாவுக்கு அது தெரியாதனாலதான் இது பாட்டுக்கு படிக்கிறாங்க, அவ்வளவுதான். தமிழ்நாடு என்ற பெயரும் அதுல இல்ல. நாம என்ன சொல்றோம்? தமிழ்நாடு என்ற பெயர் தான் இல்ல, தமிழகம்னு சொல்லியாவது செஞ்சு தொலைங்கள, யார் வேணான்னா. ஆனா அவர்களுக்கு தமிழ்நாடு, தமிழர்களுடைய வாழ்வாதாரம், இங்க இருக்கக்கூடிய நிலைமை எதுவுமே ஏற்றுக்கொள்ளலன்றது இது ஒரு ஆதாரம் ஒண்ணு. அடுத்து நட்சத்திர தான் சூப்பர் அப்படின்வாங்கல்ல, இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே சூப்பர் ஸ்டார் இருக்கிறது அந்த 12 lakhs அப்படியே வரி சலுகை கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா? 7 லட்சமா இருந்தது, இப்ப 12 லட்சம் ஆக்கிட்டாங்க. இதை விட என்ன வேணும்? இதெல்லாம் என்ன தெரியுமில்ல, மொத்தம் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். 140 கோடி இருக்கின்ற மக்கள் தொகையில் வெறும் 2 கோடி பேர் இந்த வரிச்சலுகை, இந்த மாதம் 1 லட்சம் ரூபாய் அவர்களுடைய கணக்கீட்டின் வழியே 2 to 2.5 லட்சம் கோடி பேருக்கு மேல கிடையாது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 130 கோடிக்கு என்ன செய்ய போறாங்க? மீதம் இருக்கக்கூடிய 138 கோடி மக்கள் எதுவும் இல்லாம இருக்கிறாங்கன்றது ஒண்ணு. இதன் மூலமாக என்ன பயனுன்றதுல இவங்க யாரை ஏமாத்துறாங்க அது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு பெருமையா பேசிக்கிறாங்களே, நிர்மலா சீதாராமன் மோடி அப்படின்றாங்களே. மோடி உங்களுக்கு வச்சிருக்கிற ஆப்ப தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னதுதான். அந்த பாவம் 12 நாம இது வரைக்கும் 11 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வருடத்துக்கு வருது. ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட சம்பாதிக்கிறோம். அது 11.5 லட்சம் 12 லட்சத்துக்கிட்ட வருது. ஆகா, அறிவிச்சுட்டாங்கன்னு எல்லாரும் புரிச்சாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது என்னன்னா, 11 லட்சம் ஒருவன் சம்பாதிச்சு வெளியில ஒரு ஷேர் மார்க்கெட்ல இல்ல வேறு ஒரு தொழில்ல அவன் பணத்தை போட்டு அதன் மூலமாக ஒரு 50,000, அதன் மூலமாக ஒரு 25,000 இல்ல ஒரு 10,000 ஏதோ வந்தா அவனுக்கு இந்த 12 லட்சம் இந்த சலுகை என்பது கிடையாது. என்ன அர்த்தம்? 12 லட்சம் கோடின்றது 12 லட்சம்ன்றது அப்படியே அவர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் மாசம் வருடத்துக்கு வந்துடுச்சுன்னா கிடையாதுன்னு சொல்லிட்டு அத ஒரே நிலையில இருக்கணுமா? இன்னொரு தொழில வரக்கூடாதான்? 2 வகையாக அது கிடைக்க கூடாதான்? கிடைச்சா அது கிடையாதான்? இதுவும் அதன் உள்ள இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் என்ன சொன்னாங்க, 8 to 12 8 லட்சத்துல இருந்து 12 லட்சம் ரூபாய்க்கு இருந்தா 10% டாக்ஸ் போட்டுருவோம். புரியுதுல்ல? அப்போ அப்படியே ஒரே தொழில் மூலமாக வருமையானால் அவங்க சம்பளம், அரசு சம்பளம். இப்ப இத கூட என்ன, டெல்லியில எலெக்ஷன் வருது இல்லையா? டெல்லியில கவர்மெண்ட் ஜாப் பணியாற்றுகிறவர்கள் மிக அதிகம். மாநிலமாக இருந்தாலும் சரி, அங்க யூனியன் கவர்மெண்டாக இருந்தாலும் தலைமை அது. அங்கு பணியாற்றக்கூடியவர்கள்ல இப்படி 11 லட்சம் 10 லட்சம் மாதத்துக்கு 1 லட்சம் வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க சம்பளம். அப்படி வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் ஓட்டை கவர் பண்ண இது அறிவிப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இதை அறிவிச்சுட்டு
அந்த தொகை இல்லாம வேறொரு வழியில வந்தா உனக்கு அது கிடையாதுன்னு சொல்லிட்டது இதன் உள்ளே இருக்கிற பாகுபாடு. ஆக இது ஒரு பித்தலாட்டமான அறிவிப்பு, ஏமாற்றத்துக்கான அறிவிப்பு. அது படிச்சவங்களே ஏமாத்துற வேலை. நாம என்ன சொல்றோம், மற்ற மக்கள் என்ன இப்ப நம்ம கேட்கிறோம், நீ என்ன பண்ணிருக்கணும், விலைவாசி குறைய என்ன நடவடிக்கை? இந்த நாட்டுல இருக்கிற ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, குரல் கொடுக்கறாங்க, ஊழலம் போறாங்க, எல்லாம் பண்றாங்களே. ஏன்? ஒன்னே ஒண்ணு தெளிவா நம்ம சொல்லணும்னா மதுபானம். இந்த மதுபான வகையாட்களுக்கு என்ன பண்ணீங்க? டாக்ஸ். அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த நிலையின் காரணமாகத்தான் மதுபானம் அந்த இதெல்லாம் உயர்த்தி போகும்போது பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சதுன்னா விலைவாசி ஓரளவுக்கு இந்தியாவில் குறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா நியாயபூர்வமாக குறைக்கிறத கூட ஈஸியா குறைக்கிற வகையில பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருச்சு. கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சு உலக நாடுகள்ல பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிட்டான். ஆனா இந்தியாவில் மட்டும் பாரதிய ஜனதா என்ற பேசிஸ்டுகள் குறைக்கல. பெட்ரோல் டீசல் விலையை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மதுவின் மூலமாக வருகின்றது, இந்த பெட்ரோல் டீசலின் மூலமாக வருவது, கார்பரேட் கம்பெனிகளை சுற்றி சூழ வைத்துக் கொண்டு இருக்கின்ற பட்ஜெட்ல, இந்த பட்ஜெட்லயும் நீங்க தெளிவாக பார்க்கணும்னா எந்த விதமான சலுகை வரி அதுக்கு இது எதுவுமே, அதுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. விலையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு அடுத்ததாக இன்னும் கூட பாத்தீங்கன்னா, ஒரு வருஷம் போராடினது விவசாயிகள் எதுக்கு? குறைந்தபட்ச விலைக்கு, ஆதார விலைக்கு கேட்டாங்க. அடுத்த வருஷம் செய்வோம், 6 மாசத்துல செய்வோம். யாரு? மோடி. அது டெல்லியிலேயே ஒரு வருஷம் போராடி அவர்கள் நம்பி முடித்த இந்த பட்ஜெட்லையும் நிர்மலா சீதாராமன் படிக்கல. விவசாயிகளுக்கு எந்த விதமான சலுகையும் எதையும் கொடுக்கல. அப்புறம் என்ன பட்ஜெட்? நீங்க எந்த பட்ஜெட்டை எதை வச்சுக்கிட்டு நீங்க செய்யறீங்க? இப்ப இன்னும் கூட பாருங்களேன், இந்த இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, இன்சூரன்ஸ், எல்ஐசி கார்பரேஷன் மாதிரி இன்சூரன்ஸ் என்பது இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற இன்சூரன்ஸ், அந்த நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக அந்நிய நிறுவனங்களுக்கு, அந்நிய நாட்டை சேர்ந்த நிறுவனங்களுக்கு இந்தியாவினுடைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தரப்பட்டிருக்குது. இதுல ஏற்கனவே இருந்த இந்தியாவிலே இருந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது. அதனுடைய நீண்டகால வரலாற்றின் பெருமையெல்லாம் கூட குறைச்சி அயல் நாட்டினுடைய இன்சூரன்ஸ் கம்பெனியை இங்கு கொண்டு வருகின்ற இந்த வேலையை செய்யறதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் சொல்லணும். இப்ப பீகார்ல எலெக்ஷன் வருது, உடனே பீகார்ல மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க, அப்படி இல்ல. பீகாரில் அவர்கள் அறிவித்திருக்கிறது என்ன தெரியுங்களா? மிக தெளிவாக பீகாரில் புதிய விமான நிலையம் மட்டுமல்ல, புதிய விமான நிலையம், பாட்னா விமான நிலையத்தை மேலும் விரிவுபடுத்துதல், ஐஐடி இருக்க, ஐஐடி இங்கே நம்ம சென்னையில் கூட இருக்கு, இந்த ஐஐடி பாட்னா, அதை மீண்டும் விரிவாக்கி உலக தரத்திற்கு உயர்த்துதல். அதற்கு அடுத்து தேசிய தொழில்நுட்ப மேலாண்மை நிறுவனத்தை அங்க வைக்கிறாங்க. எல்லாம் பீகாரா. நிதிஷ்குமாரனுடைய ஆதரவு இல்லைன்னா இவங்க ஆட்டம் ஆடிடும் கவர்மெண்ட். அதனால நிதிஷ் எதை கேட்டாலும் கொடுப்பது போல அடுத்ததாக பாருங்க, விதைகளை உற்பத்தி பண்றது. தாமரை விதையை உற்பத்தி பெருக்க வாரியங்கள், இதை போல அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய விதைகள் மற்றவர்களே வாரியங்களை அங்க வைக்கிறாங்க. வாரியம், இன்னும் இந்த மாதிரி பொருட்கள், இவைகள் எல்லாம் பீகார்ல வேலை வாய்ப்பு, ஐஐடி எல்லாத்தையும் பீகார்ல செஞ்சுட்டு, அதனாலதான் நம்ம முதலமைச்சர் அழகா சொன்னார், இந்த பட்ஜெட் என்பது ஒன்றிய அரசாங்கத்தின் பட்ஜெட்டாக நம்ம பார்க்க கூடாது. ஒன்றிய அரசாங்கம் ஆட்சி செய்கின்ற, ஒன்றிய அரசாங்கத்தின் கூட்டணி அரசுகள் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் அடுத்ததாக தேர்தல் எங்க வருதோ அந்த தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு வைக்கிற பட்ஜெட் இது இந்திய பட்ஜெட்டாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்முடைய முதல்வர் அழகா சொன்னார். அதையே சகோதரி தங்கை கனிமொழி, நான் இதுவரைக்கும் இவ்வளவு நாள் டெல்லி பார்லிமெண்ட் மேலவையெல்லாம் போயிருக்கோம், ஆனா இப்பதான் முதலாக பீகார் மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துல படிக்கிறது நான் இப்பதான் கேட்கறேன்னு அவங்களுக்கே உரிய பாணியில அதை சொன்னாங்க. இப்படி எல்லா வகையிலையும் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கின்ற இந்த பட்ஜெட்டினுடைய குறிப்புகள்ல நம்மை ஏமாற்றுகின்ற வேலைகள். இதுல இன்னொன்னு பாருங்களேன், மிக தெளிவாக அவங்க சொல்றது இந்த மெடிக்கல் டூரிசம்.
உடனே மெடிக்கல் டூரிசம் எல்லாம் பார்த்தோம். ஆகா, மெடிக்கல் டூரிசங்க. மெடிக்கல் டூரிசம்னா அயல் நாட்டிலிருந்து இங்க வந்து சிகிச்சை, குறிப்பா பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் வந்து சென்னைக்கு வருவாங்க. சென்னையில நிறைய இடத்துல அது மாதிரி பல நாடுகள்ல இருந்து வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு போறதுக்கு இது. அவர்கள் வருகிறார்கள் என்றால் இவன் என்ன பண்ணிருக்கணும்? யூனியன் கவர்மெண்ட் அவங்க ஏற்கனவே வந்தாங்க, வந்துட்டு போட்டோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அதுல உள்ள நுழையணும். ஏன் யூனியன் கவர்மெண்டினுடைய பெரிய ஹாஸ்பிட்டல் உருவாக்குறது, அயல்நாட்டிலிருந்து வருபவர்கள் இங்க சிகிச்சை பெறுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, எதையாவது நீ சொல்ல வேண்டியதான். இல்ல எய்ம்ஸ் எல்லாம் எதுக்காக நீங்க அப்படி இப்படின்னா ஆட்டம் போட்டு குதிச்ச, எய்ம்ஸுக்கு வாங்க நாங்க வச்சிருக்கோம் போறோம்னு சொல்ல வேண்டியதால அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மெடிக்கல் டூரிசத்தினுடைய உள்ள போய் படிச்சு பார்த்தா இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கின்ற போது அந்த ட்ரீட்மெண்ட் அந்த பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மருத்துவமனைகளுக்கு எந்த விதமான வரியும் கிடையாது, வரி சலுகை. அப்போ என்ன அர்த்தம்? இதை யாருடைய நலனுக்காக நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நிர்மலா சீதாராமன் பீகாருடைய படிக்கிறது மட்டுமில்ல, பீகாரை சேர்ந்த ஒருவர் கொடுத்த புடவையை கட்டிட்டு வந்துட்டாங்க. பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க கொடுத்த புடவை தான் கட்டிக்கிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு நாட்டிய நடிகை ஒருத்தவங்க அந்த கொடுத்துட்டு, இந்த அளவு பார்லிமெண்ட்ல எங்க பீகாரை பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்க, அதனால நாங்க கொடுக்குற புடவைன்னா அந்த அம்மையார் கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு வந்துதான் பீகார்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா இடத்துலயும் விமர்சனங்கள் வருது. அதனாலதான் நம்ம சொல்றோம், இங்கே கார்பரேட்டுகளுக்கு வரி வந்து 30% ஆக இருந்தது. ஏற்கனவே 30% போன தடவை. இந்த தடவை தெரியுங்களா 22% குறைச்சிருக்காங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஒரு திட்டம் இருக்கு. நாம அதை அப்படி சொல்றதுக்கு நான் விருப்பப்படுறேன். ஆத்மாவே கிடையாது, அப்புறம் என்ன அது பெரிய ஆத்மா சின்ன ஆத்மா யாரா இருந்தாங்க? உத்தமர் காந்தியடிகள், கலைஞர் தான் அழகா சொல்லி கொடுத்தார். உத்தமர் காந்தியடிகள் சொல்லுங்க. அந்த உத்தமர் காந்தி இருக்கிறார அவருடைய தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு அதுல என்னன்னா இந்தியா முழுக்கவும் அடிப்படையில ஏழை எளிய மக்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மாநில அரசு வந்து அவங்ககிட்ட வேலைகள், தினசரி வேலைகள் இருக்கும். கிராமப்புறங்கள்ல அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க, நிதி பணம் கொடுப்பாங்க அவங்க வேலை செஞ்சுட்டு போகும்போது. இது மிக முக்கியமாக நல்ல இந்தியா முழுப்பு இருந்தது. ஏழை எளிய கிராமத்து பெண்கள், கிராமத்துல இருக்கக்கூடிய சாதாரண உழைப்பாளிகளுக்கு எல்லாம் இது பெரிய நன்மையாக இருக்கு. அந்த திட்டத்திற்கு நீ ஒழுங்காக நிதி ஒதுக்குனீங்கன்னா ஏழை மக்களுக்கும் நிதி ஒதுக்குனதாக அர்த்தம். திருச்சி சிவா அவர்கள் மிக அழகாக அந்த எடுத்து கூட ஆர்கியூ பண்ணார். அந்த கிராமப்புற மக்கள் இந்தியா முழுவதும் வேலை செய்வதற்கான அந்த திட்டத்திற்கு ஒதுக்காம வேற எதையா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ ஏழை எளிய மக்களுக்காக இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு, நீ என்ன செஞ்சிருக்கிற அப்படின்ற அந்த கேள்விகளுக்கு கூட எந்த விதமான பதிலுமே இல்லாமல் இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய துணைக்கண்டத்தை மோசடி செய்கின்ற அளவிற்கு ஒரு பட்ஜெட். ஏன்னா நம்முடைய முதல்வர் வந்து தெளிவாக ஒரு சொல்றாரு பாருங்க, ஏன் வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற, எதுக்காக புறக்கணிக்கிற? பொருளாதார ஆய்வறிக்கை, எக்கனாமிக்கல், எங்க இருந்து? யூனியன் கவர்மெண்ட் பொருளாதார ஆய்வறிக்கை, உயர்கல்வி நிறுவனங்களினுடைய தரவரிசையின் அறிக்கை, அதனுடைய ஸ்டேஜ் தரவரிசையின் அறிக்கை, நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை. இதெல்லாம் யாரு? யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற இந்த 3 அமைப்புகளும் 3 நிறுவனங்களுடைய அறிக்கைகள்லயும் யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா தெரியுங்களா? தமிழ்நாடு முதன்மை இடம் பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை இந்த பட்ஜெட்ல ஏன் புறக்கணிச்ச? ஏன் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல? அத கேட்டா ஒருத்தர், ஏன் நாங்க மொத்தமா சொன்னோம்னா அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே வராங்க, அவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் வராதா? தனித்தனியா சொல்லணுமா? இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வேணாம். ஒட்டு மொத்தமா நாங்க வந்து அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னா நிதி ஒதுக்கி அது எவ்வளவு வந்து சேருன்றது எல்லாருக்கும் தெரியும். பாரதிய ஜனதா என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை முழுவதுமாக நாசம் செய்கின்ற ஒரு அமைப்பு. ஒன்னும் நிதி ஒதுக்கீட்டிலும் புறக்கணிப்பு. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஏன் நடந்துக்கிறீங்கன்னு நம்ம துணை முதலமைச்சர் அன்பு இளவல் மானமிகு உதயநிதி ஸ்டாலின் ஏர்போர்ட்ல கொடுத்தார். எல்லா இடங்களிலும் ஏன்
தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது நேரடியா கேள்வி கேட்கிறாங்க. மக்கள் எல்லாம் இன்னைக்கு கொதித்து போய் இருக்கிறார்கள். ஆகவேதான் நாம சொல்றோம், அவங்க கட்சியில ரொம்ப தீவிரம். திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் யாரு? சுப்பிரமணிய சாமின்னு ஒரு ஆளு. அந்த சுப்பிரமணிய சாமி என்ன சொல்லியிருக்காரு, நிர்மலா சீதாராமன் பார்த்தான் சொல்றாரு, இது என்ன பட்ஜெட்டா, இது மளிகை கடையில எழுதக்கூடிய பில்லு மாரி இருக்கு, அந்த பில்லு போய் படிச்சுட்டு இருக்கியம்மா, இதுக்கு பேரு பட்ஜெட்டா அப்படின்னு சொல்றது நாம இல்ல, அவங்க கட்சியின் மூத்த தலைவராக இருக்கிற சுப்பிரமணிய சாமி. விலைவாசி குறைவதற்கு நடவடிக்கை எடுக்கல, இந்திய துணைக்கண்டத்தின் எல்லா பகுதிகளுக்கும் நன்மைகள் போய் சேர நடவடிக்கை எடுக்கல, ஒதுக்கப்பட்ட நிதி ஆதாரங்கள் என்பது கூட சரியான தகவலோடு இல்ல, படித்தது மட்டும்தான் இதுல நீ சிறப்பு பண்ணிருக்கீங்களே தவிர ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்தது போல் இந்திய மக்களை ஏமாத்தி, இப்ப மணிப்பூர்ல பாதிச்சாங்களே, இங்கெல்லாம் பாதிச்சாங்களே, அந்த மாநிலங்களுக்கு கூட நீங்க நிதி எதையும் ஒதுக்கல. ஆகவேதான் நாம சொல்றோம், எல்லா வகையிலேயும் பாரதிய ஜனதா என்ற பாசிசம் போட்டிருக்கிற இந்த பட்ஜெட் இந்திய துணைக்கண்டத்து மக்களால் எதிர்க்கப்படுகிறது. அதை மறைக்கதான் இந்த 12 லட்சம் சொல்றது. அதுவும் நான் சொன்ன மாதிரி 2 அந்த கோடி பேர் தான் அவர்தான் இருக்கு. மீதி 138 கோடி பேருக்கு ஒன்னும் செய்யலாம். ஆகாய விமானமா, இந்த விண்வெளி இன்னுமா, அது இன்னுமா, எதுவுமே எல்லாம் டூப்பு, எல்லாமே ஏமாற்றுத்தனம். ஆக நிர்மலா சீதாராமன் 8வது முறை படித்தாலும் சரி, இன்னும் 8 முறை படித்தாலும் சரி, இந்தியாவை உருப்பட வைக்கிறதுக்கு பாசிச பாஜக தயாராக இல்லை. அவர்களுடைய நோக்கம் எல்லாவற்றையும் ஒழித்து கட்டிவிட்டு ஆளுமையில பெற்று மதவெறியோடு இவங்க செய்யணும்ன்றது இவங்களுடைய நோக்கம். அதுக்கு இந்த பட்ஜெட்லயும் சில வேலையை செஞ்சிருக்காங்க, அதையும் நாம பேசுவோம். இது நாடு முழுக்கவும் இன்றைக்கு மக்களால் எதிர்க்கப்படுகிறது. யாரும் வரவேற்க மாட்டாங்க. வரவேற்கிற மாதிரி இருந்தா ஏதோ காசுக்காகவோ ஏதோ ஒரு இதுக்காக சும்மா ஒரு 2-3 நாளைக்கு பத்திரிகையில எழுதுவாங்க. அதுக்கு பிறகு யாரும் எழுத கூட மாட்டாங்க. நீங்க பாருங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.